கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் 6 அதிகாரம் 8 சொல்கிறது, கர்த்தருக்கென்று நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தொழில் செய்யும் விதம். இந்த வசனத்தில் ஊழியம் என்பது சுவிசேஷ ஊழியத்தை குறிப்பிடவில்லை. ஒரு தொழிலாளி செய்கிற வேலையை அவ்வார்த்தையை சுட்டி காட்டுகிறது. செருப்பு தைக்கும் ஒரு சிறுவன் இருந்தான். அவனிடம் ஒரு மனிதர் அவ்வப்போது தன் காலநிலை கொடுப்பார். எவனவர்களுக்கு கருப்பு ஊசி பளபளப்பாக்கி கொடுப்பான். எப்பொழுதும் மிகவும் கண்ணும் கருத்துமாக சிறப்பாக வேலை செய்வது அவனுடைய வழக்கமாக இருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நாள் அந்த மனிதர் அவனிடம் மிகுந்த கவனம் எடுத்து வேலை செய்கிறாயே, ஏன் அப்படி செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவனுடைய முகம் மலர்ந்தது. மிகவும் மகிழ்ச்சியோடு அவரை பார்த்து, ஐயா, நான் ஒரு கிறிஸ்துவன். என் இயேசு என்னிடம் வந்து தமது காணொளிகளை கொடுத்து இவற்றை பழுது பார்த்தா என்று என்னிடம் சொன்னால் நான் எப்படி செய்வோனோ அப்படித்தான் உங்களுடைய காலனிக்கும் செய்கிறேன். என் இயேசு அந்த கால்களை அடைந்து கொள்ளப் போவதைப் போல நினைத்து என் வேலை செய்கிறேன் என்று சொல்லி பதில் சொன்னார். அந்த சிறுவனின் பதில் அந்த மனிதனை தொட்டது. அவர் வீட்டிற்கு சென்றவுடன் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். இயேசு அவரது உள்ளத்தை தொட்டார். பின்னர் அவர் கிறிஸ்தவனாக மாறிய போது தனது மாற்றத்திற்கு காரணம் அந்த சிறுவர்தான் என்று சொன்னார். இயேசுக்கு செய்கிறோம் என்று நினைத்து தம்முடைய வேலையை செய்கிறோமா? அப்படிப்பட்ட கவனமும் அக்கறையும் நம் வேலையில் நமக்கு இருந்தால் இவன் கிறிஸ்தவன், இவன் சிறப்பாக வேலை செய்வான், கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று பெயர் கிடைக்கும். அடிமையானவனானும் சுயாதீனமுள்ளவனானும் அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் அல்லது வேலை செய்யுங்கள் என்றார் பவுல். எபேசியரிலே வாசிக்கிறோம். இதை கேட்கிற அன்பான பிள்ளைகளே, நீங்கள் எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாய் செய்யும்போது ஆண்டவர் அதற்கான பலனை கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகவில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உண்மையுத்தமாக ஊழியம் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.